எம்பெருமானுடைய ஆசையெல்லாம் அவனுடைய இன்பம் எல்லாம் நிறைவேறக்கூடிய இடமாக இந்த ஸ்ரீரங்கம் இருப்பதனால இதுக்கு இந்த இடத்துக்கே ஸ்ரீரங்கம் என்று திருநாமம். அது எப்படிங்கிறத காட்டுறார். அதாவது பிரம்மா அங்கே எப்படி வணங்குகிறாங்கிறத முதல்ல விளக்குறார். அரங்கம் என்பர் நான்முகன் நான்முகத்து அயல் பணிந்த கோயிலே. உபயபாவனா நிஷ்டனான பிரம்மாவும் ஆனவன். பிரம்மா எப்படிப்பட்ட நிஷ்டையில இருப்பவன்? உபயபாவனா நிஷ்டை. அதாவது 2 விதமான நிஷ்டைகள் சொல்லப்படுறது. கர்ம பாவனா நிஷ்டை, பிரம்ம பாவனா நிஷ்டை. பிரம்ம பாவனா நிஷ்டைனா பிரம்மத்திலேயே மனதை வைத்துக் கொண்டிருப்பது. கர்ம பாவனா நிஷ்டைனா இந்த உலக விஷயங்களிலேயே மனதை வைத்துக் கொண்டு செயல் புரிந்து கொண்டு இருப்பது. இதுல பிரம்மா எந்த வர்க்கத்தை சேர்ந்தவன்னா உபய பாவனை நிஷ்டை. அவனுக்கு பிரம்ம பாவனையும் உண்டு, கர்ம பாவனையும் உண்டு. பிரம்ம பாவனை எப்பொழுது? மோட்சத்தை பத்தி சிந்திக்கும் பொழுது, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதும் பொழுது, அந்த சமயத்துல எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதே இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கர்ம பாவனையை பண்ணிக்கொண்டு கர்மத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று காட்டுகிறார். உபயபாவன நிஷ்டனான பிரம்மாவானவன் தன் அதிகாரத்துக்கு வரும் விரோதிகளை பரிகரிக்கும். அந்த பிரம்ம பதவிக்கே ஆபத்துக்கள்லாம் வரலாம். அந்த ஆபத்துகளை போக்கிக் கொள்வதற்காக அதுக்கு மேலே பிரம்ம பாவனைக்கு பலமான மோட்சத்துக்குமாக, பிரம்ம பாவனைனா பிரம்மத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். அதுக்குமாக இந்த பிரம்மா எப்படி இருக்கான்னா சதுர்தச புவன சிரஷ்டா என்றும் 14 லோகங்களை படைத்தவன் என்றும் 4 வேதங்களை ஒரு காலே உச்சரிக்கைக்கு ஈடான 4 முகத்தை உடையவன் என்றும். பிரம்மாவுக்கு எதுக்கு 4 முகங்கள்னா, ஒரு முகத்தாலே ரிக்வேதம், ஒரு முகத்தாலே யஜுர்வேதம், ஒரு முகத்தாலே சாமவேதம், ஒரு முகத்தாலே அதர்வண வேதம் என்று 4 வேதங்களையும் ஒரே சமயத்திலே உச்சரித்துக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் என்றும், அஜன் என்றும், அஜன்னா பிறப்பற்றவன், வேறு யாரிடத்திலிருந்து பிறக்கலையா, அதனால அஜன் பிறப்பற்றவன் என்று சொல்லப்படுகிறான். அது சாமானியமா இந்த சம்சாரத்திலே எல்லாரும் பிறப்பதை போல பிரம்மா பிறக்கவில்லை. பிரம்மா மட்டும் புருஷ கர்ப்பத்திலிருந்து பிறந்தான். அதாவது எம்பெருமானிடத்திலிருந்து நேரே எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலிருந்து பிறந்தான். அப்படி அஜன் என்றும் தன்னை சர்வாதிகனாக அபிமானித்திருக்கிறவன், தன்னையே மிக மிக பெரியவன், எல்லாரையும் விட பெரியவன் என்று நினைத்திருப்பவன். அப்படிப்பட்ட பிரம்மா பக்னாபிமானனாய் வந்து, பக்னாபிமானம் தன்னுடைய கர்வம் எல்லாம் தொலைந்து வந்து, அப்படி வந்து ஆசிரியிக்கும் கோயிலை, அப்படி எம்பெருமானை வந்து ஆசிரியிக்கிறானே அந்த இடத்தை ஸ்ரீரங்கம் என்னான் என்றார்கள் புராண வித்துக்கள். புராணத்தை அறிந்தவர்கள் இப்படி பிரம்மா வந்து வணங்கின இடத்தை ஸ்ரீரங்கம் என்று சொன்னார்கள். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கற்றிருக்கிறேன்னு இதே போல அர்த்தம் தான். 33 அவருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் என்று அந்த பாசுரத்தை இதே போல அர்த்தம். அப்படி எம்பெருமானிடத்திலே எல்லாரும் வந்து வணங்கி இருக்கிறார்கள். அதே போல இங்க பிரம்மா தன்னுடைய கர்வம் எல்லாம் அழிந்து எம்பெருமானையே வந்து வணங்கி இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோயிலை ஸ்ரீரங்கம் என்னான் என்றார்கள் என்று சொன்னார்கள் புராண வித்துக்கள், புராணம் அறிந்தவர்கள்.